வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? கடந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். தென்னை கழிவுகளை வந்துட்டு எப்படி உரமாக்குவது, தென்னை தோப்புகளை எப்படி வந்து சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். நிறைய நண்பர்கள்லாம் பார்த்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ரெண்டாவது வந்து நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. இவ்வளோ செலவு பண்ணுறது சாத்தியமா, இவ்வளோ செலவு பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இதுக்கு என்னுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கடந்த 4-5 வருடமாக நான் வந்துட்டு என்னுடைய தென்னைக்கு எதுவுமே செலவு பண்ணல. என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ தான் நான் வந்து செலவு பண்ணுறக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் வந்து எனக்கு நம்ம தென்னந்தோப்புலேருந்து எனக்கு வந்த வருமானம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தேங்காய் வந்து 10 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருந்ததுங்க. அப்போ வந்து ஒரு 7200 காய் என்னமோ நான் போட்டிருந்தேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 65,000 பக்கம் எனக்கு வந்து வருமானமாக வந்திருந்ததுங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தென்னைக்கு வந்துட்டு செலவு பண்ணுறது ஒன்றும் தவறு இல்லை, கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணல. தோப்போட வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13-14 வருஷம் ஆயிடுச்சுங்க. நான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இயற்கை உரம், ரசாயன உரம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இது கொடுத்ததில்லை. இதில் இருக்கிற மட்டைகள், நம்ம கோழிகள் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து இங்கே உற்பத்தி ஆகிற உரங்களை தான் நம்ம தென்னைக்கு வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து தென்னந்தோப்பை வந்து கொஞ்சம் நல்லபடியாக பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முதல் காரணம் வந்து பாம்புகள் பெருக்கம் அதிகமானதுனால எல்லாத்தையுமே என்னோடய சந்தோஷத்துக்கு நான் என்னென்ன பண்ணியிருந்தேனோ ஸோ அது அத்தனையுமே தியாகம் செஞ்சுட்டு, நார்மலாக ட்ரெடிஷ்னலாக தென்னந்தோப்பை எப்படி வச்சுருப்பாங்க, சுத்தமாக வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு வேண்டி தான் இந்த நடவடிக்கையெல்லாம் போயிட்டுருக்குங்க. இப்போ நம்ம தென்னந்தோப்பில் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவு இருக்க போகுது. இப்போ வந்து ஒரு 12,500 செலவு பண்ணி நான் வந்து ரொட்டாவேட்டர் போட்டு ஓட்டியிருக்கிறேன். எப்படி இருந்த தோப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இப்போது அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வட்டப்பாத்தி போடலான்ட்டு இருக்கேன். ஒரு மரத்துக்கு வந்து 30 to 40 ரூபா செலவாகுது. 200 மரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7,500 8,000 வரைக்கும் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போதைக்கு வந்து நான் அதை செய்ய போகிறதில்ல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 4-5 வருடமாக நான் வந்து இதே நம்ம தென்னந்தோப்பை பராமரிக்காததுனால கோடான கோடி களைச்செடிகளோட விதை வந்து உள்ளே இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது மழைக்காலம் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது இப்போது. ஸோ இப்போ வந்து நான் ஓட்டி போட்டதுனால உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாமே வந்து மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வட்டப்பாத்தி எடுத்தாலும் மறுபடியும் வந்து என்னால் வந்துட்டு சரியானபடிக்கு இந்த தென்னந்தோப்பை பராமரிக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மறுபடியும் இதுக்கு வந்து ஒரு கொத்து கலப்பை போட்டு ஓட்டலான்ட்டு இருக்கணுங்க. கொத்து கலப்பை அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி தான். மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 500-600 தான் கேட்பாங்க. ஆல்ரெடி காடு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஓட்டிகிட்டு போயிடலாம். அதிகபட்சம் ஒரு 3000-4000க்குள்ளேயே வந்துட்டு வேலையை முடிச்சிடலாம். ஸோ இப்போது கேமரா சுவிட்ச் பண்ணுற பாருங்கள், தெரியுதுங்களா? எடை விடாமல் முளைக்க ஆரம்பிக்குது. நல்ல மழையும் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் அதிகபட்சம் ஒரு மாதத்தில் வந்துட்டு இந்த நிலமே தெரியாத அளவுக்கு களைச்செடிகள்லாம் வந்துடும். அப்படி வரும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மறுபடியும் பழைய நிலைமையோட ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ அதுதான் இப்போ நடக்க போகுது. இப்போ தேங்காயெல்லாம் விழுந்திருக்கு, நான் எடுக்கவே இல்லை. இப்போ வட்டப்பாத்தியும் போடலை, நல்லா பாருங்கள். தண்ணியெல்லாம் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ரொட்டாவேட்டர் போட்டு ஓட்டினதுனால நிலம் வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கிறதுனால தண்ணி வந்து ரொம்ப தூரத்துக்கு போகிறதில்ல, விழுகிற இடத்துல அப்படியே போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய லேக்டரல் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 வருட பழைய லேக்டரலுங்க. ஸோ அதனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 12 mm தான் இருந்தது. பாருங்கள், இது வந்து 12 mmங்க இந்த லேட்டரல். இந்த லேட்டரல் வந்து பார்த்திங்கன்னா 16 mmங்க, தெரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் மாற்றிட்டு இருக்கிற ஒவ்வொரு இடத்துல குழி தோண்டி பழசுக்கு பதிலாக, ஏன்னா இது வந்து தண்ணி வந்து அந்தளவுக்கு பெரிய சப்ளை பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால் எல்லாமே 16 மாற்றிட்டு இருக்கிறேன். இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச கடைசியில் ஒரு உழவு கொத்து கலப்பை போட்டு இன்னொரு உழவு ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வட்டப்பாத்தி எடுத்து இயற்கை உரம் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. ஏன்னா உரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மரத்துக்கு வந்துட்டு அதிகப்படியான தண்ணி வந்து கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற உரமும் சரியாக இருக்கும். உரம் கொடுக்கணும் அப்படின்னாவே தண்ணியும் அதிகமாக கொடுக்கணுங்க. தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கு எந்த இடமே இல்லை. ஸோ அதனால் வட்டப்பாத்தி போட்டால் தான் நம்ம வந்து உரம் கொடுக்க முடியும். உரம் கொடுக்குற மாதிரி இருந்தால் தண்ணியும் கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு மாதம் டைம் எடுக்கும். நான் வரக்கூடிய பதிவுகளை வந்துட்டு இதெல்லாம் அப்டேட் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ என்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். நன்றி.